ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, நான் சொல்கிற சினாரியோவில் தான் இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகிறீங்க. என்ன ஆச்சுன்னா, ஜூன் முடிஞ்சிருச்சு அண்ட் ஜூனில் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. நம்மளும் ஜூன் மந்த்துக்கான பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். பட் அந்த பிளானை எதுவுமே படிக்காமல் நிறையா சொதப்பிருப்பீங்க. மோர் தென் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, சர்வேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணபடி எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேங்க. ஸோ என்னென்னா, இப்போ நான் சொல்கிற சினாரியோ நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சார் நான் உட்காந்து படிக்க ட்ரை பண்ணேன் சார், நான் படித்தேன். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அதே கொஸ்டின் எடுத்து வச்சு பார்க்குறேன், மறந்துருச்சு. ஃபிசிக்ஸ்லாம் டெரிவேஷன் அவ்வளோ இருக்குது சார். என்னால் அத்தனை டெரிவேஷன் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? நான் ஆக்சுவலி 10th காட் கிரேஸ் மூலமாக ஒரு 400 எடுத்தேன். 11th கூட ஓகே, ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டேன். பட் 12th இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக்கில் 25 to 30 லாங் ஆன்சர்ஸ் இருக்குது. எவ்வளோ சார் இவ்வளோத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் நிறையா மார்க்ஸ் எடுக்கணும். இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு ஒரு 190 மேலே எடுத்து நான் டாப் 10 காலேஜ் போன ஆசை இருக்குது சார். பட் இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ பயமாக இருக்குது. ஓகே, ஃபிசிக்ஸ் தான் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸ்குள்ளே போகிறேன். மேக்ஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸைஸ் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. இந்த சம் பார்க்குறப்ப அந்த சம் மறந்தது, அந்த சம் பார்க்குறப்ப இது மறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சம் போகிறேன் சார், பாதி வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் ஆன்சர் வர மாட்டேது. எல்லாமே ஒரு 2 நாள் 3 நாள் ஃபுல்லாக இதாகிடுது. சம்டைம்ஸ் எனக்கு மேக்ஸ் ஸ்கூலில் யூனிட் டெஸ்ட்லாம் வருது, ரொம்ப பிளாங்க் ஆகிடுது சார். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு கொஞ்சமாக என்னோட ஹோப் போகுது. சரி ஓகே, இப்படி தான் இது இருக்குன்னு பார்த்தா கெமிஸ்ட்ரி எடுத்தால் புக் பேக் கொஷின்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்களா? புக் பேக் ரொம்ப கம்மியாக தான் வரும், உங்களுக்கு புக்கின் படிங்க அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார், கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் எடுத்தால் அது ஒரு 25 பேஜஸ் இருக்குது. அடுத்து சாலிட் ஸ்டேட் எடுத்தால் அது அவ்வளோ பேஜஸ் இருக்குது சார். இத்தனையும் நான் படித்து எப்படி நான் இது எல்லாத்தையும் கடந்து நான் வர இன்ஜினியரிங் கட் ஆஃப் நல்லா எடுக்கணும்? கொஞ்சம் பயமாக இருக்குது சார். அண்ட் பார்த்தீங்கன்னா மோரோவர் இப்போ என்ன ஆச்சுன்னா, நீட்டில் டாக்டர் போகிறவங்கள காட்டிலும் ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களே என் கூட சேர்த்து போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு இத்தனையும் படிக்கிறது ஈஸி. ஆனால் என்னோடய சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க கூட நான் போட்டி போடுறப்ப என்னோடய ஓவரால் ரேங்கிங், நான் பப்ளிக்கில் எடுத்த மார்க்ஸ் வச்சு எனக்கு ரேங்கிங் போகிறதுல எனக்கு ரொம்ப கம்மியாயிருமோ இவ்வளோ இதுக்கு. ரெண்டாவது எங்கள் வீட்டில் அவ்வளோ ஹோப் வச்சுருக்காங்க. தென் நான் உட்கார படிக்க ட்ரை பண்ணுறேன் சார். ஸோ ஆனால் இருந்தும் எனக்கு என்னென்னா படிக்கவே முடிய மாட்டேது. நான் பிளான் போட்டாலும் படிக்க முடியல. இந்த மாதிரி செகண்ட் டைப் சினாரியோஸ். ஃபஸ்ட் டைப் கொஞ்சம் பயத்திலே படித்ததெல்லாம் மறந்து போகிறோம் இருக்கும். செகண்ட் சார் என்ன நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. நான்லாம் 10th லாஸ்ட்டில் சார் படித்தேன். 2 months படித்த செமையாக மார்க் வந்துருச்சு. பட் நான் என்னென்னா 12th பார்க்குறப்ப எனக்கு உட்காந்தா படிக்கவே மைண்ட் செட்டே வர மாட்டேது. இது செகண்ட் டைப் பீப்புள். மூணாவது எப்படின்னா, ஸோ அவங்க ஸ்கூல் காரணமாக படிக்காமல் வந்திருப்பாங்க. என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்கூலில் டெய்லியும் ரிட்டன் ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க 12th. ஸோ அப்போ என்னாச்சுன்னா அந்த ரிட்டன் ஒர்க்கில் இருக்க டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த போர்ஷன்ஸ் படிக்க முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி இருப்பீங்க. அண்ட் 4வது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் ஸோ ஒரு சூழ்நிலைக்கு அமையாமல் இருந்திருக்கும். உட்காந்து ப்ராப்பராக படித்து ஸோ பண்ணுறதுக்கு அமையாமல் இருந்திருக்கும். சார் எங்களுக்கு ஆக்சுவலி என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, சாய்வர் அகாடமி மூலமாக ஸோ எங்களுக்கு ஜஸ்ட் கைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி சாய்வர் அகாடமி எங்கள் மூலமாக நாங்கள் நடத்த போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர சண்டே ஜூலை 13th அன்றைக்கி நம்ம நடத்த போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, லைவ் ப்ரோக்ராம் தான் இருக்கும். ஒரு 2 hours மேலே தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் என்னென்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் உங்களோட எல்லா பயத்தையும் போக்க போகிறோம். அண்ட் ஸோ ஒரு கம்ப்ளீட் பிளான் கொடுத்துரும். லைக் ஒவ்வொரு மந்த்துக்கு இதை நீங்கள் முடிக்கணும். தென் அதுக்கப்புறம் பப்ளிக்கில் நீங்கள் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அண்ட் மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அவனுக்கு பப்ளிக்கில் யூஸ்ஃபுல்லாக இருந்து அதே மாதிரி அவனால் அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஸோ நாங்கள் சொல்ல போகிறோம். அண்ட் நீங்கள் அதில் நிறைய டவுட்ஸ் கூட கேட்டுக்கலாம். ஸோ இந்த லைவ் நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லைவெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் என்னாச்சுன்னா, உங்களை எங்கள் கூட ஒரு 1 year ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்காக ஸோ எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி ஸோ நாங்கள் உங்களை ரெகுலராக கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ஜாயினிங் லிங்க் எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் போங்க, ஸோ உங்களோட டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸோ கண்டிப்பாக அந்த மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு 2 hours உங்கள் டைம் ஒதுக்கி, உங்கள் ஸ்கெடியூல் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வாங்க. வரப்போ இத்தனை நாள் நீங்கள் பிளாங்காக இருந்தீங்க, இத்தனை நாள் நீங்கள் எப்படி படிச்சிங்க, என்ன பண்ணிங்க தெரியல, ஸோ எப்படி பண்ணால் நிறைய மார்க் இருக்கும் எதுவுமே தெரியாமல் ஸோ நீங்கள் உங்களுக்கு படிக்காமல் வந்திருப்பீங்க. பட் இனி ஜூலை 13th அப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வருவீங்க, வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க. அண்ட் அது மூலமாக உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் நிறையா ஆக போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட்.